வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வேலையை ஆரம்பிச்சோன்னா அதில் கஷ்டம் வந்தா நம்ம அதை விட்டுருவோமா என்ன? விடாம முயற்சி பண்ணுவீங்க தானே? இன்னைக்கு நாமளும் ஒரு விடாமுயற்சியான முயலை பற்றின ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு சுறுசுறுப்பான முயல். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டுல ஒரு முயல் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு வேலையை ஆரம்பித்ததும் அதில் ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா உடனே அதை விட்டுரும். ஒரு நாள் ஒரு பெரிய மலைக்கு மேலே ஏறி போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய கற்களை கடந்து போக வேண்டி இருந்தது. அதில் சில கற்கள் ரொம்பவே வலிக்கி விட்டுச்சு. கொஞ்ச தூரம் போனதும் முயல் ரொம்ப களைப்பாயிருச்சு. இந்த மலையில ஏறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ரொம்ப சோகமா தரையிலேயே உட்கார்ந்துருச்சு. மற்ற நண்பர்கள் எல்லாம் நீ விடாம முயற்சி பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா முயல் அதை பத்தி கேட்டுக்கவே இல்லை. அப்போ முயல் பக்கத்துல ஒரு பெரிய எறும்பு கூட்டம் அது உணவு தேடி போறத பார்த்துச்சு. ஒரு எறும்பு தன்னோட உடம்ப விட பெரிய ஒரு அரிசி மணிய தூக்கிக்கிட்டு போச்சு. அது ஒரு தடவை கீழே விழுந்துச்சு. ஆனாலும் அந்த எறும்பு கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம மறுபடியும் அரிசி மணியை தூக்கிக்கிட்டே போச்சு. சின்ன எறும்புக்கே இவ்வளவு விடாமுயற்சி இருக்கும்போது நான் ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு முயல் யோசிச்சுது. எறும்புகளோட விடாமுயற்சிய முயலுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு. உடனே முயல் எழுந்துச்சு. மலையில ஏறுறத கஷ்டம் எல்லாம் நினைக்காம ஒரு சவாலா நினைச்சுக்கிச்சு. அது ஒவ்வொரு தடையும் தாண்டி மெதுவா மேலே ஏற ஆரம்பிச்சுது. கீழே விழும்போது எல்லாம் அது சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மேலே ஏறிச்சு. ஒரு வழியா அது மலை உச்சியில போய் சேர்ந்துச்சு. அங்கிருந்து அந்த அழகிய கிராமத்தையும் காட்டையும் பார்த்தப்பதான் அதுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமே வந்துச்சு. நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்தி குதிச்சிச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? விடாமுயற்சி தான் வெற்றிக்கு முதல் வழி. எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கஷ்டம் வந்தாலும் நாம் அதை விட்டுறவே கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.